வெல்கம் டு பட்டர்ஃப்ளை கிச்சன். வாங்க நம்ம இப்போ அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பேசிக்ஸாக சமையல் கற்றுக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் செய்யும்போதே சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இந்த பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, சிறிதளவு உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை. இந்த சைஸில் சின்ன வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் சிறிது பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காவை கழுவி சிறிதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 500 கிராம் இருக்கும். இதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்துப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன், இந்த அளவுக்கு, இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இது அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த கூட்டுக்கு தேவையான மசால் பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம். சிறிதளவு இந்த அளவுக்கு மஞ்சத்தூள். நான் இந்த கூட்டுக்கு மட்டன் பொடி, கடையில் வாங்கின மட்டன் பொடியை போட போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா அந்த மசாலெலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த கூட்டுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த டம்ளரில் ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் குக் பண்ண போகிறோம். இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்போ குக் பண்ணியிருக்கோம். நல்லா குக் ஆகிருக்கு. இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா எக்கு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 4 எக்கு சேர்க்க போகிறேன். பிகினர்ஸ் எக்கு உடச்சி ஊற்றுறதுல அந்த எக்கில் இருக்கிற ஓடெல்லாம் டிஷ்ஷில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் 4 எக்கு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணணும். இந்த மாதிரி அழகாக குக்காகி வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆட் பண்ண முட்டைக்கு சிறிதளவு மட்டும் உப்பு சேர்க்க போகிறோம். இந்த அளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல முட்டையும் அவரைக்காவும் நல்ல மிக்ஸ் ஆகிருக்கு.
இந்த மாதிரி இருக்கணும். இப்பொழுது பாருங்கள், சுவையான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி. இது லஞ்சுக்கு எந்த குழம்பு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.